Hi guys, back to video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபென்சிவ் செக்யூரிட்டி இன்ட்ரடக்ஷன் அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் செக்யூரிட்டிஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. யா guys, ஃபர்ஸ்ட் ஏன் டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு இப்போ அது நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, டிஃபென்சிவ் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் வந்து அவங்களோட வேலை என்னன்னா ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அட்டாக்கர்ஸ் மீன்ஸ் ஹேக்கர் கையிலேருந்து நம்மளோட இது சிஸ்டம் ஆர் சர்வர் ஆர் எனிதிங் டேட்டா வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 24/7 டிடெக்ட் பண்ணினே இருப்பாங்க. எதனா மெலிஷியஸ் அட்டாக்ஸ் வருதா, மீன்ஸ் அட்டாக்ஸ் என்ன, டிடாஸ் அட்டாக்ஸ், டாஸ் அட்டாக்ஸ், அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கிட், அந்த ரேன்சம்வேர், இது மாதிரி வைரஸ் என்ன அஃபெக்ட் பண்ணுதா நம்மளோட சர்வரை, அது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். அமேட் வந்து பார்த்தீங்கன்னா எதனா வந்து த்ரெட் அட்டாக் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து செக்யூரிட்டி டீம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சர்வர் மீன்ஸ் அதோட மானிட்டர் டீம், அதுக்கப்புறம் அந்த சர்வரில் யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க அலர்ட் பண்ணி இந்த சர்வரில் இந்த இந்த டைமில் இப்போ வந்து அட்டாக் ஆகிடுச்சு, அதனால வந்து யூசர்ஸ் வந்து யாருமே இந்த சர்வர் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ஷூரிங் தட் த சிஸ்டம் ரிமைன்ஸ் ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஹேக்கர்ஸ் அப்படின்றாங்க. அமேட் வந்து ப்ளூ டீம். இப்போ டிஃபென்சிவ் செக்யூரிட்டினாலே வந்து ப்ளூ டீம் தான் மெயின் ஹெட். வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் தான் வருவாங்க. இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி டிஃபென்சிவ் செக்யூரிட்டி அப்படின்றாங்க. ஓகே, இந்த டிஃபென்சிவ் செக்யூரிட்டிஸில் வந்து ப்ளூ டீம் என்ன வேலைன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் அதே மாதிரி தான் டிஃபென்சிங் ஆர்கனைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை சைபர் த்ரெட். அண்ட் தென் வந்து ப்ரைமரி கோல் என்னன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் தி அட்டாக்கர்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ், அண்ட் தென் டிடெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வின் அட்டாக்கர்ஸ் ஹக்கர்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீ ஃபார் ப்ளூ டீம்ஸ். ஓகே, ப்ளூ டீம் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ டீம் என்னன்னா யூஸ் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ டீம்னாலே ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து அவேர்னஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்து டாக்குமெண்டேஷன் அண்ட் மேனேஜிங் அசிஸ்ட், அதாவது அவங்க கிளியராக வந்து டாக்குமெண்டேஷன் வச்சுருப்பாங்க. எந்தெந்த டேட்டுக்கு எந்தெந்த இந்த டைமுக்கு வந்து அட்டாக் ஆகிருக்கு நாங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டோம், அந்த வந்து த்ரெட்ஸை வந்து நாங்கள் வந்து லீக் பண்ணாமல் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த வைரஸ் உள்ளே வராமல் நாங்கள் சர்வரை வந்து நாங்கள் ஃபயர்வால் வச்சு பிளாக் பண்ணிட்டோம், அது மாதிரி டாக்குமெண்ட் சம்திங் எழுதுவாங்க. ஏன்னா வந்து ஏன் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கம்பெனிஸ் அதர் இது வந்து செக்யூரிட்டி டீம்ஸ் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் அவங்களும் ப்ரிவெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்றாங்க. ஐ மீன் அப்டேட்டிங் அண்ட் பேக்கேஜிங் சிஸ்டம், அதை வந்து ப்ளூ டீமோட வேலை. அண்ட் தென் செட்டிங் அப் செக்யூரிட்டி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், அதுக்கப்புறம் ஐபிஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரிவென்ஷன் சிஸ்டம், இந்த பிளாக் த மெலிஷியஸ் நெட்வொர்க் டிராஃபிக். இது வேலை என்னன்னா இது இருக்குது கைஸ், ஒன்ஸ் அகெயின் ஐபிஎஸ். இதுக்கு வந்து என்னன்னா எதனா இப்போ வந்து நெட்வொர்க் வழியாக வந்து ஃபயர்வால் இருக்கும், பட் ஐபிஎஸ் இருக்கும். நெட்வொர்க் வழியாக எதனா வந்து வைரஸோ இல்லை சம்திங் எதனா வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு பார்த்தா இதை பார்த்துட்டு அது வந்து என்ன பண்ணுன்னா பிளாக் தி பொட்டன்ஷியல் த்ரெட் ஃப்ரம் தி ரீச்சிங் த டார்கெட். இப்போ இந்த டார்கெட் இதுதான் என்னோட டார்கெட், இதில் வந்து நான் வந்து அட்டாக் பண்ணுறேன்னா இது என்ன பண்ணணும்னா இது வந்து பிளாக் பண்ணி விட்ரும், இந்த இது வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது இந்த சர்வருக்கு எனக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஐபிஎஸ். அண்ட் தென் வந்து லாகிங் அண்ட் மானிட்டரிங், யார் யாரெல்லாம் லாகின் பண்ணுறாங்க லாக் அவுட் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கீ லாக்ஸ் இது இருக்கும். அண்ட் தென் வந்து யாரெல்லாம் எந்த டைமில் அக்சஸ் பண்ணுறாங்க, எந்த ஜியோ லொக்கேஷன்ஸ்லேருந்து அக்சஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. இன்ஸ்டன்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்கவரிஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் ஃபீல்ட் இன் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி அப்படின்றாங்க. அவங்க என்ன வேலை பார்ப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்ஸ். எஸ்ஓசி இதுக்கு ஒரு தனி டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஜாப்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல நான் பார்த்தேன். எஸ்ஓசி இஸ் அ டீம் ஐடி செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் டாஸ்க் இன் வித் மானிட்டரிங். இதில் வந்து அதே மாதிரி தான் ப்ளூ டீம் மாதிரி தான் ப்ரிவென்டிங், டிடெக்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டிங் த த்ரெட்ஸ் வித்தின் எ கம்பெனி நெட்வொர்க் சிஸ்டம் அப்படின்றாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் செக்யூரிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து நான் கேதரிங் த அனலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் டு ப்ரிவென்ட் அட்டாக்கர்ஸ். அதாவது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக்கர்ஸ்லாம் அதை வந்து கேதர் பண்ணி அதை வந்து பார்த்து நம்மளோட சிஸ்டம் வந்து நம்ம தான் இது வந்து இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் இருக்கா அப்போனா இந்த மாதிரி அட்டாக் வரும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க அந்த போர்ட்ஸ் அப்படின்றாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்சிங், டிஎஃப்ஐஆர். அது டிஜிட்டல் ஃபாரன்சிஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அந்த போன வீடியோலையோ அஃபென்சிவ் செக்யூரிட்டியில். அண்ட் தென் வந்து மால்வேர் அனலிட்டிக்ஸ். மால்வேர் அனலிட்டிக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மலிஷியஸ் சாஃப்ட்வேர், அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு இட்ஸ் ஒர்க்
அண்ட் டெவலப் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் தெம். அதாவது பாய்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மால்வேர் தான் இருக்கறதுல ரொம்ப கஷ்டம். அந்த மால்வேர நம்ம ஸ்டடி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டேக் எ டைம். ஓகேவா? ஏன்னா டெவலப்பரால தான் அந்த கோட் எழுத முடியும். மால்வேர் கோட். அண்ட் தென் வந்து அத வந்து எப்படி எழுதியிருக்காங்க, அது எப்படிலாம் ஒர்க் ஆவுது அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நம்ப ஒரு கோட் எழுதணும். பிக்காஸ் ஆஃப் நம்ம சர்வருக்கு அந்த மெலிஷியஸ் கோட் உள்ள வராம இருக்க நம்ம தடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து யாஹ் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். விச் டீம் ஃபோக்கஸ் ஆன் டிஃபென்சிவ் செக்யூரிட்டீஸ்? திஸ் இஸ் ப்ளூ டீம் தான். ப்ளூ டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்றாங்க. காப்பி திஸ், பேஸ்ட். எஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அண்ட் தென் ஏரியா ஆஃப் டிஃபென்சிவ் செக்யூரிட்டீஸ் லைக் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்4சிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மால்வேர் அனலிட்டிக்ஸ். இதுதான் ஃபுல்லாவே வந்து தியரி தான். இங்க வந்து டெஃபினிஷன் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்ல காய்ஸ். அதுக்குன்னே சொன்ன மாரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டர்ஸ். ஏன் இதுக்கு கூப்பிடுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீம் ஆஃப் சைபர் செக்யூரிட்டீஸ் இது வந்து ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மானிட்டரிங் நெட்வொர்க்ஸ் அண்ட் சிஸ்டம் டிடெக்ஷன்ஸ் அண்ட் தென் அனலிட்டிக்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு செக்யூரிட்டி த்ரெட்ஸ். தே யூஸ் டூல்ஸ் சச் as ஃபயர்வால் அண்ட் தென் ஐபிஎஸ், ஐடிஎஸ். ஐடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், லாக் மானிட்டரிங் டு ட்ராக் அன்ஆத்தரைஸ்ட் ஆக். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க. சேம் பட் அது வந்து எ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் த்ரெட்ஸ் அது மாரி எதனா மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் வந்து உள்ள வராம இருக்கறதுக்கு, அத வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதே வந்து லாகிங் அக்கவுண்ட்ல இருக்கவன் அவன் வந்து ஹேக்கரா வந்து ஆக்சஸ் பண்றது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, லாக் மானிட்டரிங். லாக் மானிட்டரிங்னா நீங்க எப்ப வரீங்க, எப்ப போறீங்க, எத்தன அ எத்தன மணி நேரத்துக்கு அந்த லாகின்ல இருக்கீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி அத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைலா இது பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து பக் சூட் யூஸ் பண்ணி ரொம்ப நேரமா அத அட்டாக் பண்ணினே இருந்தா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டைமுக்கெல்லாம் உங்களால லாகின் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லாக் அவுட் ஆட்டோமேட்டிக் ஆயிடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஸ் பாக்குது. அதுக்கப்புறம் வந்து லைக் பார்த்தீங்கன்னா, கோல் பார்த்தீங்கன்னா, இவங்கன்னா கோல் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, என்ஷூர் தி ப்ரோஆக்டிவ் த்ரெட்ஸ் டிடெக்ட் அண்ட் ஷிஃப்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டு ப்ரொடக்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் சைபர் த்ரெட்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஃப்ஐஆர் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் சாரி த்ரெட் இன்டெலிஜென்ஸ் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அதே மாரி தான். அண்ட் தென் டிஎஃப்ஐஆர் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்சிங் இதுதான். அண்ட் தென் இதில வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் வந்து அனலிட்டிக்ஸ் டிஜிட்டல் ஈவென்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் சிஸ்டம், மெமரி டம்ப்ஸ் அண்ட் தென் சிஸ்டம் லாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் அதாவது உடனே வந்து இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் குடுத்துருவாங்க. அண்ட் தென் மோஸ்ட்லி வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து என்னன்னா, ஆ ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. டிடெக்ஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஏன் இது மாரி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து எதனால, எந்த வழியா வந்து இவங்க அட்டாக் பண்ணாங்க? வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபைல் ஷேரிங்கா? ஃபைல் அப்லோடிங்களா? அது மாரி நெறைய இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் தென் வந்து டிடெக்ஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் கண்டெய்ன்மென்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இன்சிடென்ட் ஆக்டிவிட்டீஸ் இது மாரி நெறைய இருக்கு. மால்வேர் அனலிட்டிக்ஸ் சொன்ன மாரி தான் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ் ஆஃப் கோட் பார்ட் ஆஃப் ப்ரோகிராம் தட் அட்டாக் இட்செல்ஃப் ஆர் டூ எ ப்ரோகிராம் அப்படின்றாங்க. இது வந்து ப்ரோகிராம் எப்படி எழுதுவாங்கலாம், டெவலப்பரால தான் எழுத முடியும். மோஸ்ட்லி இப்போ வந்து சி தான் மால்வேர் மோஸ்ட்லி எழுதுறாங்க அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து மால்வேர் அனலிட்டிக்ஸ் எய்ம்ஸ் டு லேர்ன் அபவுட் சச் மெலிஷியஸ் ப்ரோகிராம் யூஸ்ட் வேரியஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக் அனலிட்டிக்ஸ் அந்த இது இருக்கு. ஐ மீன் டைனமிக் அனலிட்டிக்ஸ் இருக்கு. இது மோஸ்ட்லி இதில தான் யூஸ் பண்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. ஓகே, ஒன் செகண்ட். ஊப்ஸ். Yeah. What could be, what could you call a team for cybersecurity professionals? The monitoring of the network and its system of malicious event அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, SOC லைக் SOC. ஓகே. ஷார்ட் ஃபார்ம் இல்ல, ஃபுல் ஃபார்ம் கேக்குது. சாரி. ஆ ஓகே. அ செக்யூரிட்டி ஆப்பரேஷன்ஸ் சென்டர். சாரி. CNTF. Like, and then what does ID DFIR standard form? DFI standard form வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல்
DIGITL, digital forensics, and then and incident response. Like O caps கிடையாது small summit. And then next வந்து பார்த்தீங்கன்னா, what kind of malware requires the users to pay money to regain access to the files? Like ransomware. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ransomware வந்து பார்த்தீங்கன்னா, மணி கேட்பாங்க. ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாலர் அப்படிலாம் கிடையாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பிட்காயின். பிட்காயின்ல தான் நீங்க அனுப்ப முடியும். ransomware. பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். யாஹ்! அமேன் வந்து பிராக்டிகல் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃபென்சிவ் செக்யூரிட்டீஸ் இது இருக்கு. சினாரியோ பேஸ் குடுத்துருக்காங்க. லைக் அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அலர்ட் மாரி தென் வந்து பார்த்தீங்கன்னா, பாப் மேட் 5 ஃபெயில்டு லாகிங் அட்டெம்ப்ட்ஸ் அண்ட் தென் சம் இது மாரி இருக்கு. லைக் ஓகே வியூ சிமிலர் வியூ பட்டன். ஓகே. லைக் inspect that alerts in your SIEM dashboard. Find the malicious IP address from the alert, makes notes for it, and they click on the alert to proceed. அப்படின்றாங்க. Okay, once again. Yeah. Mm, okay. Oh, sorry. Unauthorized. Submit. Okay, that's. Oh, oops. அந்த ஐபி அட்ரஸ் போடணும். Sorry guys, once again. Invalid IP address. Okay, oops. Yeah guys, IP address is 143.110.250.149 like இதுதான் அது. And then submit. Yes, IP address scan. Malicious China mobile தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, there are many open source database out there. Like வந்து பார்த்தீங்கன்னா, Cisco something இருக்கு. Now that we know IP address is malicious, we need to elaborate to the staff numbers. Malicious. Next. Like, yeah. And then, yeah. எந்த IP address நான் வந்து பிளாக் பண்ணோன்னா, you get the permissions to block the malicious IP address, and now you can proceed to implement the block rules, block the malicious IP address and firewall, find out what message they left. Once again, 149, 143 இருக்கு. பட் ஆனால் இங்கே அந்த 143 காட்டியுமே. லைக் எந்த இது நான் வந்து like once again guys, 140 இதுதான் வந்து 149. பட் ஆனால் வந்து ஏன் வர மாட்டேங்குது? Yeah guys, find it the IP address 138.250.18. Sorry, 14. Like, okay, oops, invalid. Okay, invalid. Okay, oops. Sorry, 1110, 149. Yes, finally got the answer. That's all. Copy this, paste here, finish this, submit. Yes, congratulations, you complete the defensive security intersections. All the guys, finish பண்ணிட்டோம் number. Next, yeah, next, go to next room. Okay, close this. Yeah guys, next வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா,
இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் SIEM அத பார்க்கலாம். செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈவென்ட் மேனேஜர். இந்த வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.